தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாவோட ஒரு பெரிய டிஃபென்ஸ் உற்பத்தி சக்தியா மாறிட்டு இருக்கு. ஸோ இது மூலமா தமிழ்நாட்டில் நிறைய ஃபைட்டர் ஜெட்ஸ், மிசைல்ஸ், அட்வான்ஸ்டு ராணுவ டெக்னாலஜிஸ் இதெல்லாமே பில்ட் பண்றாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போறது தமிழ்நாட்டோட டிஃபென்ஸ் காரிடார் பத்தி தான் டீட்டெயில்டாக பார்க்க போறோம். வெல்கம் டு ஸ்னோஸ் தமிழ் பாட்காஸ்ட். இந்த தமிழ்நாடு டிஃபென்ஸ் காரிடார் அப்படின்றது என்னன்னா 2019 மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ்ல இந்தியாவோட டிஃபென்ஸ் உற்பத்தியை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. அதே நேரத்துல இந்தியாவோட டிஃபென்ஸ் இம்போர்ட்ஸையும் கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு ஆரம்பிக்கப்பட்டது அந்த டிஎன்டிஐசி. ஸோ இந்த டிஎன்டிஐசி அப்படின்றது தமிழ்நாடு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார். டோட்டலா இந்தியாவிலே பாத்தீங்கன்னா 2 காரிடார் தான் இருக்கு. ஒன்று உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு, இன்னொன்னு தமிழ்நாட்டுல வரப்போகுது. இப்போ இந்த தமிழ்நாட்டுல ஒரே ஒரு ஊர்ல அப்படின்னு சொல்லிட்டு வரப்போறது கிடையாது, ஒரு 5 நகரத்தை சுத்தி வரப்போகுது. முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம தலைநகரமான சென்னை. இங்க மிலிட்ரி எலக்ட்ரானிக்ஸ் அப்புறம் நேவல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் அதாவது தமிழ்நாட்டோட 2வது பெரிய எலக்ட்ரானிக் பவர் ஹவுஸ் ஆன கோயம்புத்தூர். இங்க இந்த டிஃபென்ஸ்க்கு தேவையான காம்போனன்ட்ஸ் ஆன இந்த இன்ஜின் அப்புறம் வெப்பன் சிஸ்டம்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 3வது ஸ்டீல் சிட்டியான சேலம். இங்கே இப்போ இந்த டிஃபென்ஸ்க்கு தேவையான ஹை கிரேட் ஸ்டீல்ஸ் எல்லாம் ப்ரொக்யூர் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்து 4வது திருச்சி. இங்க பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் இருக்கு. இங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா மிலிட்ரி டேங்க்ஸ், மிசைல் லான்ச்சஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் 5வது ஹோசூர். ஸோ ஹோசூர் இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டியா மாறிட்டு இருக்கு. இங்கே ட்ரோன் டெக்னாலஜி, ஆர்ம்டு வெஹிக்கிள்ஸ் இதெல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த டிஃபென்ஸ் காரிடார் ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல இந்தியா அவங்களுடைய மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் மற்ற நாட்டுக்கிட்ட இருந்து தான் இம்போர்ட் பண்றாங்க. இப்போ முக்கியமா யூஎஸ், அதுக்கப்புறம் யூகே, பிரான்ஸ் போன்ற நாடுகள்ல இருந்து தான் வாங்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த காரிடார்லாம் வந்துச்சுன்னா இவங்க மற்ற நாடை நம்பி இருக்கிறது கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அது போக முக்கியமா நிறைய வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கும். ஸோ இப்போ வர இந்த டிஃபென்ஸ் காரிடார் ப்ராஜெக்ட்டுக்கு 11,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸோ இதுல யாரெல்லாம் பெரிய கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டிஆர்டிஓ, ஹெச்ஏஎல், எல்என்டி, டாடா கம்பெனி இவங்க எல்லாமே இங்க ஃபெசிலிட்டிஸ் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஃபியூச்சர் பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஏஐ பவர் ட்ரோன்ஸ் மேனுஃபேக்சர் பண்றது, கடற்படைக்கு தேவையான டிஃபென்ஸ் டெக்னாலஜிலாம் ப்ரொடியூஸ் பண்றது தான் பிளான் பண்றாங்க. அப்ப இந்த டிஃபென்ஸ் காரிடார் தமிழ்நாட்டுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஃபேக்டரிஸ்லாம் கொண்டு வர்றது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு அவங்களுடைய மிலிட்ரி எக்யூப்மெண்ட் டிபெண்டன்சியை கம்மி பண்றதுக்கு ஏதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. இது இந்தியாவுக்கு மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுக்கும் ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க.